ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். படம் சும்மா தாறுமாறாக இருக்கும். அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின் இருக்கால, இவ ஒரு நன்னாகிறதுக்கான ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் போய் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. பட் ஏன்னா அந்த இடத்துலயே நிறைய பேஷண்ட் இருப்பாங்க. அதாவது மனநோயாளிகளும் சொல்லலாம், சாத்தான் அவங்க உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சில் தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கா. பட் ஏன்னா இவளுக்கு மட்டும் தனியாக ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அது என்ன வயசுன்னு அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. சின்ன வயசுலேருந்து ஒரு சாத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அந்த சாத்தான் இப்போ இவ இருக்கிற இடத்துல ஒரு பேஷண்டோட ஒரு குழந்தைக்கு உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த சாத்தான் நம்ம ஹீரோயினை எந்த அளவுக்கு பாடப்படுத்துருந்துச்சு, அந்த சாத்தானை நம்ம ஹீரோயின் அழிச்சாலா இல்லைனா அந்த சாத்தான் நம்ம ஹீரோயின் அழிச்சுதான் சொல்லிட்டு இந்த படத்தில் சூப்பராக எடுத்து வைப்பாங்க. படத்தோட பேர் ப்ரே ஆஃப் டெவில். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாராச்சும் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு போகிறது முடியும் ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் போட்டுருங்க. வாங்க நம்ம டேரெக்டாக அந்த பேயை பக்கம் போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பொண்ணு தன்னோட வீட்டில் உட்காந்துட்டு பயந்துக்கிட்டே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. பட் ஏன்னா இவளோட ரூமை யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. கதவு தர ஆனி, நான் தான் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்ட ஆரம்பிக்க. பட் ஏன்னா இந்த சின்ன பொண்ணு கதவை திறக்கவே மாட்டா. ஒரு கட்டத்தில் அவங்களோட அம்மா மட்டார் திடீர்னு தலையை வச்சு முட்ட ஆரம்பிக்கும். அவங்க பாருங்க. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சீன் நம்ம படத்தோட ஹீரோயின் தாங்க காட்டுறாங்க. இவ தாங்க இந்த ஆனி. இவ தான் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு நிகழ்ந்த நிகழ்வு தான் இது. இப்போதைக்கு இவ எங்கே வந்திருக்காங்கன்னா ஒரு நன்னாவதுக்காக ஒரு பயிற்சி பெற ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கா. அங்கே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இது அட்டை சரி ஓகே உன்னோட பழைய நினைவுகள், உன்னோட அம்மாவின் நினைவுகள் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனு எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக தான் இருந்தாங்க. பட் ஏன்னா அவங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட மனசோட. பட் ஏன்னா அவங்க என்னமோ நான் அவங்கள ஆட்கொண்டு இருந்துச்சு, அதோட பேர் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல இந்த லேடிக்கு சரி ஓகே என்னதாம்மா நடந்தது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறா. இதாட்ட எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பட் ஏன்னா சில டைமத்தில் என்னை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. அப்படி ஒரு நாள் தான் என்னோட சிபி எடுத்துட்டு என் முடிய வாரிக்கிட்டு இருந்தாங்க. பட் என்ன அவங்க தலைக்குள்ள என்னமோ ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்க அவங்க ஒரு பாட்டை பாடிக்கிட்டே என் தலையை ரொம்ப அழுத்தி சீவ ஆரம்பித்தாங்க. அது எனக்கு ரொம்ப வலிச்சுது. அதுலேருந்து எங்கள் அம்மா என்னமோ என்னை பித்து பிடிச்ச மாதிரி தனக்கு துன்புறுத்துவாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த நர்ஸ்லடிங்க ரொம்ப சாரிமான இதுக்கு கேட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் அது உண்மை கிடையாது. எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. பட் ஏன்னா அவங்க உடம்புக்குள்ள என்னமோன்னு இருக்குது, அது அவங்கள ரொம்ப ஆட்கொண்டு இருந்துச்சு. அது என் பேர் எனக்கு தெரியாது. பட் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அது ஒரு டீமன், அதுதான் சாத்தான் சொன்ன உடனே அதோட சீனை கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போடுறாங்க. அதாவது 1800 காலகட்டத்தில் டீமன்ஸோட தொந்தரவு அந்த அளவுக்கு இல்லை. பட் ஏன்னா இப்போ அதோட தொந்தரவு அதிக ஆரம்பிக்கிறதுனால நாங்கள் எல்லா இடத்துலையும் வேக்டிகனில் எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஸ்கூலில் இந்த நன்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க. அது பேய் ஓட்டுறதுக்காக ஒரு ஸ்கூலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த இடத்துல இந்த மனநோயாளிகள் பேய் பிடிச்சவங்களையும் அந்த இடத்துல பாதுகாக்க முடியும். எல்லாருமே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் போயிருக்கா. தலைவி இதுக்கு முன்னாடி நடந்தது இன்டர்வியூ போல இருக்கு. டேரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு தன்னோட ஐடி கார்டை கொடுத்துட்டு டேரெக்டாக உள்ளே போக செம்ம பிரம்மாண்டமான இடம். டேரெக்டாக போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறா. அங்கே ஒரு லேடி இந்த பில்டிங்கை பற்றி எல்லாத்தையும் விலாவரியாக சொல்லிட்டு கீழே ஒரு புனித நீர் இருக்குது, அந்த இடத்துல எந்த ஒரு டீமனாலையும் போக முடியாது. அப்படி அந்த தண்ணியில் விழுந்துச்சுன்னா அந்த டீமன் அதே இடத்துல எழிஞ்சி சாம்பல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடுத்து எங்கே போகிறான்னா தலைவி ஒரு நன்னு வேலை தானே பார்க்குறா. அதனால் அங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கெலாம் அந்த இடத்துல ஒரு வயசான ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு வெளில வந்து இன்னொரு சின்ன குழந்தை, அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா நேடலி, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு சரி ஓகே உன்னை சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சாப்பாடு கொடுக்க எனக்கு இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னோட டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்கும் போல இருக்கு. அதை கொடுத்து இது என்னதுன்னு கண்டுபிடிங்க சொல்ல நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு இது நாயின்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இது ஒன்று நாய் கிடையாது, இது ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்போ எதுக்கு இதுக்கு வால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னோட கற்பனையில் வரைஞ்சது அதனால அதுக்கு வால் இருக்குன்னு ட்ரெயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு சரி ஓகே இப்போதைக்கு சாக்லேட் அடிச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுக்கு சாக்லேட்டை கொடுத்துட்டு சரி பத்திரமா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. தன்னோட ரூமில் இருக்கும்போது இவளோட அந்த அம்மா கொடுத்த அந்த சீப்பு இருக்கும்போது இருக்கு. அதை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தனக்கு வந்த பழைய பிளாஷ்பேக். உடனே பின்னாடி யாரோ ஆனின்னு கூப்பிட்ற குரல். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஏதோ ஒரு கால் தடம் இருக்கும், இதை பார்த்துக்கிட்டே போக பட் ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம்
பட் ஆனால் அது இந்த நாடலி பொண்ணு இருக்கல அவளோட உருவம் மாதிரியே இருக்கும். பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க அதுக்குள்ளே அந்த இடத்துல உருவம் யாருமே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிட்டா அதோட சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தன்னோட சர்ச்சுக்கு போக அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணு நாடலி நிப்பா பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினே நீ எப்படி வெளில வந்த ரூம் யார் திறந்து விட்டா அப்படின்னு சொல்ல நம்ம இந்த சின்ன பொண்ணும் நான் உன்னை தேடி தான் வந்தேன், இதான் இந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் கவரை கொடுத்துட்டு எனக்கு இந்த ரூம் பிடிக்கல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதுதான் அவனுக்கு சேஃப்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள அனுப்பி விட்டுட்டு டைரெக்டாக கீழே வரா. வரும்போது ஒரு அறையிலேருந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினை அதை பார்த்துட்டு அந்த அறைக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்கார முன்னாடி உள்ள ஃபாதரும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிது, அந்த பொண்ணு என்னென்னலாம் சொல்லிச்சு, அந்த பேய் எப்படி இப்படிலாம் இந்த பொண்ணு ஆட்கொண்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த ஃபாதரும் இதே மாதிரி தான் ஒரு மனுஷங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்க நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும், நாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா எப்பயுமே நாம் அந்த பேயை ஓட்டுறதுக்கு தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த செயல்முறையில் அந்த பொண்ணு இறந்துடுச்சு. பட் ஏன்னா நமக்கு ஆபத்து எப்பயுமே காத்து இருக்கும். அதுக்கு நமக்கு என்ன பாதுகாப்பாக இருக்கும்னா இந்த இறைவனோட வார்த்தை, அதாவது பைபிள் மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கும். இதை மட்டும் எப்பயுமே நினைவில் வச்சுக்கோங்க, அந்த பேயை நம்ம விரட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துலலாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த சீன் தலைவி லைப்ரரியில் வந்து அந்த ஃபாதர் போட்டு காட்டினார்ல ஒரு வீடியோ, அதில் டேப் ரிகார்டை போட்டு சேட்டு பார்த்து இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பேய் பிடிச்ச பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுது, க்ளூட்டாஸ்ன்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஹீரோயின் தன்னோட லேப்டாப்பில் போட்டு பார்க்கும்போது தான் அது க்ளூட்டாஸுங்கிறது ஒரு குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயத்த சொல்கிறா. அந்த ஸ்டார்டிங்கில் நர்ஸ் லேடிக்கிட்ட சொல்லியிருப்பாள் தன்னோட அம்மாவை பற்றி. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா, அந்த பேய் எங்கள் அம்மா கூட இருந்துச்சு, பட் ஆனால் அந்த பேய்க்கு எங்கள் அம்மாவோட உடம்பு பிடிக்கல, அது விரும்பினது எல்லாமே என்னோட உடல் தான் அதுக்கு வேணுமா, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் ஒரு வீரில் அவள் மட்டும்தான் வேணுமா, நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த நர்ஸ் லேடிக்கிட்ட சொல்லியிருக்கா. இதே விஷயத்த நம்ம ஹீரோயின் இங்கே நினச்சி பார்த்துட்டு டைரெக்டாக அந்த லைப்ரரி ஹெட்டுக்கிட்ட போயிட்டு இதாட்ட ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சதில்ல, இந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுமா சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட கேட்க. பட் ஆனால் அந்த லேடியும் இல்லை நீ வெறும் நன்னு தான், நீ ஒன்றும் பேயாட்டுறவ கிடையாது, இதை பற்றிலாம் உனக்கு கொடுக்க தேவைய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி தாத்தா தான் தெரியும் அந்த இடத்துல அந்த ஹெட்டு நன்னு வந்து நம்ம ஹீரோயின் லேப்டாப்பில் பார்த்ததை பார்த்துட்டு சரி ஓகே என் கூட வான்சாட்டு டைரெக்டாக அந்த டீச்சிங் பண்ணார்ல அந்த ஃபாதர்கிட்ட போயிட்டு இவா உங்களோட கிளாஸுக்குள்ளே வந்திருக்கா, நீ இவளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் பார்த்தேன், பட் ஏன்னா நான் இவள் சும்மா தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், பட் ஆனால் இவள் இப்படி பண்ணியிருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்ல. அந்த நன் லேடியை நம்ம ஹீரோயினை பார்த்து நீ பண்ணுறதெல்லாம் தப்புமா, நீ வெறும் நன்னு நர்ஸ் மட்டும்தான், பேயாடுறதெல்லாம் ஆம்பளைக்கு மட்டும்தான் உகுந்தது, நமக்கு செட் ஆகாது, நீ வெறும் நர்ஸு தான், நீங்கள் இருக்கிற மற்ற நோயாளிகளை மட்டும்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சி விட. அதே நேரத்துலேயே அந்த ஃபாதர் சொல்கிறாரு இவளுக்கு அந்த பேயாடுறதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லடிக்கிட்ட சொல்ல. அந்த நல்லடியும் நான் இவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், இவள் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் இவளை இப்படிலாம் தூண்டுதுன்னு சொல்லிட்டு அந்த நன்னலடி சொல்கிறேன். அதோட சின்ன கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நம்ம எங்கே ஹீரோயின் இருக்கான்னா அந்த வயசானவருக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த வயசானவர் சொல்றாரு உனக்காக தான் நாங்கள் இவ்வளோ நல்லா காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அந்த பஞ்சை பார்த்தா இவரோட உடம்பு டக்குன்னு கொத்திக்க பாருங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வெளில போகலான்னு பார்த்தா டக்குன்னு டோர்லாம் லாக் ஆகும், அங்கே உள்ள லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு ஏறி ஆரம்பிக்க. திரும்பி பார்த்தா தான் தெரியும் அந்த வயசானவர் நம்ம ஹீரோயின் முன்னாடி நின்றுக்கிட்டு தன்னை கழுத்தை பிடிச்சிட்டு என்ன உனக்குள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நாக்க நீட்டுவாங்க பாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் அந்த வயசானவரோட வாயை மூடிக்கிட்டு தலைவி நிற்கும் போது அந்த வயசானவர் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுவாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் எட்டு ஒரு மெயின் பேண்டில் ஒரு குத்த அந்த வயசானவர் கீழே விழுந்துருவாரு. நீ என்னம்மா பண்ணு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்ல அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. இந்த மெயின் ஃபாதர் இருப்பாரு, அவர் கொஞ்சம் வயசானவர், அவர் சொல்றாரு இந்த வீடியோவை நான் பார்த்தா இந்த பொண்ணுக்குள்ள என்னமோ ஒன்று இருந்திருக்கு, அதுதான் அந்த வயசானவர் உடம்புக்குள்ள இருந்த பேயை தூண்டி இருக்கு போல இருக்கு, அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்ல. இதை பார்த்தா அந்த நல்லடியும் ஆமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பொண்ணை நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா பக்கத்தில் இருந்த அந்த ஃபாதரும் இல்லை இவளுக்கு நாம இந்த பேயோட்டுறதை பற்றி டீச் பண்ணணும், நானே டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்ல. இதை கேட்ட அந்த மெயின் ஃபாதரும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னா அந்த ஃபாதருக்காக ட்ரைனிங் கொடுப்பாங்களே அந்த இடத்துக்கு போயிட்டான். அந்த இடத்த டான்டின்னு ஒருத்தவன் அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தா சிரிக்க, நம்ம ஹீரோயினை அவனை பார்த்து சிரிப்பான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை கொஞ்சம் பிடிக்கும், பட் ஏன்னா அவனை நம்ம ஹீரோயினை வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் அந்த ஃபாதர் வந்துட்டு சரி ஓகே
நம்ம இடத்துல ஒரு பெண் நன் சேர்ந்துருக்காங்க. இவளுக்கு நம்ம பேயோட்டத்தை பற்றி தெளிவாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம எல்லாருமே அந்த நரகத்தோட வாயிலுக்கு போகலாம் சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் முழிப்பா. அப்போ தான் காட்டுறாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீனில் எல்லாரும் கீழே போயிருப்பாங்கல்ல, அந்த அண்டர் கிரவுண்டுக்கு தான் தலைவி போகிறா. அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துல யார் இருக்கான ஒரு சின்ன பொண்ணு, அந்த நாடேலி பொண்ணு தாங்க. அந்த ஃபாதர் சொல்கிறாரு இந்த பொண்ணுக்கு 10 வயசு, இந்த பெண்ணுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, இந்த ஆவியை நம்ம கட்டுப்படுத்தணும், அதுக்கு யாராச்சும் 2 வாலண்டியர் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை தூக்குவா பாருங்க. இதை பார்த்தா அந்த ஃபாதரும் இல்லை நீ இப்போதைக்கு வேணாம் நீங்கள் 2 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் பார்த்தீங்கன்னா இந்த டான்டேவி இன்னொருத்தன் வெள்ளையா இருப்பான் ஒல்லியா, அவனையும் 2 பேரையும் உள்ள அனுப்பி விடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு டிராவை திறக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய சுர்கேஸ் இருக்கு. அந்த இடத்துல இருந்து இந்த ஃபாதர் இந்தாங்க இதை 2த்தையும் நீங்க கண்டிப்பா வச்சுக்கிட்டே ஆகணும், இது 2மே ஞானஸ்தானம் பண்ணதுனால இந்த இடத்துல அந்த புனித நீர் இருக்கு, இது அந்த பேய்களுக்கு சுத்தமா பிடிக்காது, இதை வச்சு அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற அந்த சாத்தானை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பிச்சு விட இவங்க 2 பேரும் அந்த சின்ன பொண்ணுக்கு முன்னாடி போயிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு உடம்புக்குள்ள இருந்த ஆவியோ டக்குன்னு திரும்பி பார்த்து அந்த காது இருக்கும் பாருங்களா, அந்த காதுக்குள்ளே 2 கையும் விட்டு ஒரு குத்து குத்து பாருங்க. இந்த இடத்துல இந்த ஹீரோ என்ன பண்ணுவோன்னா டக்குன்னு அந்த ஞானஸ்தானி தண்ணி எடுத்து அந்த சின்ன பொண்ணுக்கு மேலே தெளிக்க அந்த பேய்க்கு பிடிக்காதுல்ல, டக்குன்னு மட்டன்னு ஏடி போயிடி மேலே சீலிங்கில் உட்காரும் பாருங்க. உட்காந்தோன்னா அந்த பொண்ணு மூஞ்ச மாறும் பாருங்க. கரெக்டாக அந்த இடத்துல கரண்டெல்லாம் விட்டு ஏறி ஆரம்பிக்க இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. மேலே உள்ள ஃபாதரும் அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு மேலேருந்து கீழே விழுந்த அந்த பேயும் டைரெக்டாக நம்ம ஹீரோயின் முன்னாடி நிற்கிற அந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு தன்னோட கையை எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு அந்த கையை கிழியும் பாருங்க. கிழிஞ்சு அதுலேருந்து எக்கச்சக்கமான புழுக்கள் வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மிரண்டுகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு என்ன உனக்குள்ளே விட்டுன்னு சொல்லிட்டு கண்ணாடி தட்டா. இதை பார்த்த ஃபாதரும் நான் இப்போ உள்ளே வரேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக உள்ளே வந்து அந்த பேய்க்கு முன்னாடி ஜபம் பண்ண ஆரம்பிக்க அந்த பயந்த அந்த பேயும் டக்குன்னு கீழே அந்த சோஃபா கீழே போய் பதுங்கிக்கும். உடனே அந்த ஃபாதரும் சோஃபா கிட்ட வந்து நிற்று பார்க்க மேலே என்னமோ ஒரு பெட்ஷீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குற மாதிரி தெரியும். அவரும் அந்த பெட்ஷீட் ஓப்பன் பண்ண பட் ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. கீழே பார்த்தா தான் தெரியும் அந்த சின்ன பொண்ணு கீழே தான் இருக்கும்போதுக்கு நம்ம ஃபாதரோட காலை பிடிக்க இழுக்க நம்ம ஃபாதரும் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மயக்கத்துக்கு போயிடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் டைரெக்டாக உள்ளே போயிட்டு அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட நான் இங்கே தான் இருக்கேன் நாடலி, நீ உள்ளதான் இருப்பேன்னு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியாகு அப்படின்னு சொல்ல அந்த நாடலி உடம்புக்குள்ளே இருக்கிற பெய்யு நம்ம ஹீரோயினை பார்த்து கத்த ஆரம்பிக்க ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் நான் உகடை எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல இருக்கிற சின்ன பொண்ணு தன்னோட நினைவுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு மட்டார்னு மயக்கடிச்சு கீழே விழுந்த உடனே பக்கத்தில் இருந்த ஃபாதரும் நீ அதை திருப்பி கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் திருப்பி ஓத ஆரம்பிக்க அதே நேரத்தில் அந்த பேய்க்கு என்ன பண்ணுன்னா அந்த சின்ன பொண்ணு வாய்க்குள்ள அந்த முடியெல்லாம் அனுப்ப ஆரம்பிக்க இதை பார்த்து அந்த டான்டேவும் ரேமன் என்ன பண்ணாங்கன்னா அந்த சின்ன பொண்ணு முடியெல்லாம் வாய்க்குள்ள போகாத அளவுக்கு இழுத்து பிடிப்பாங்க பாருங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஃபாதர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சிறுவா ஒன்னா போராடலாம் சொல்லிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் அந்த சின்ன பொண்ணு சுயநினைவுக்கு வந்துருவா போல இருக்கு. வந்த உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு உனக்கு ஒன்னா அவ்வளோ சொல்லிட்டு சாந்தப்படுத்திட்டு பார்த்தா நம்ம டான்டேவை காட்டுறான். அவன் அந்த இடத்துல ஒரு டிராயிங்கை பார்க்குறான். அந்த டிராயிங்கில் ஒரு பொண்ணு கர்ப்பிணியாக இருக்கா. அதை பார்த்துக்கிட்டு தலைவனுக்கு என்ன ஒன்று ஆயிடுச்சு போல இருக்கு. அடுத்த சீன் இவங்க 3 பேர் உட்காந்து ஒன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறான் நீ எப்படி அந்த ரூம்குள்ளே வந்த, எங்களுக்கு செம்ம பயம், பட் ஏன்னா நீ வந்த உடனே அந்த நாடலி பொண்ணு அமைதியாயிடுச்சு, அது எப்படி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல, எனக்கு தோணுச்சு நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பற்றி கேள்விக்கிறா நீ என்னோட ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க அவ சொல்றான் இந்த டிராயிங்கை பத்தியா, இந்த டிராயிங்கை பார்த்தா என்னோட அக்கா ஞாபகம் எனக்கு வருது. அதுக்கு காரணம் என்னன்னா எங்க அக்கா ஒருத்தவனால பலாத்காரம் பண்ணப்பட்டா, குழந்தைய உண்டாயிடுச்சு, பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை இறந்துடுச்சு, பட் அன்னிலேருந்து அவ பாதிக்கப்பட்டிருந்தா அவளாவே இல்லை அப்படின்னு சொல்ல அதோட சீனை கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் எங்க போறானா அந்த ஃபாதர் கொடுத்த அந்த சுக்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பழைய இடத்துல வைக்கலான்னு போறா. வச்ச உடனே திரும்பி பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துல யாரையோ ஒருத்தவங்கள சாவியை போட்டு பூத்தி வச்சிருக்கிற மாதிரி தெரியும். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அந்த ரூமோட ஆக்சசிபிலிட்டி தானே இருக்கும், டைரெக்டாக உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துல உள்ள அந்த துணி விலைக்கு பார்த்தா தக்காளி நம்ம ஹீரோயினோட அம்மா தாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிட்டு நின்றுட்டு திருப்பி பார்த்தா அந்த இடத்துல எந்த உடலுமே இருக்காது. என்னடா இது காணா போச்சுன்னு பார்த்தா டக்குன்னு இவன் மூஞ்ச முடுவாங்க பாருங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டீங்கன்னா தலைவிக்கு வந்தது கனவு போல இருக்கு. அதோட மறுநாள் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் சர்ச்சுக்கு போக அந்த நாடலி பொண்ணை வேற ஒரு ரூமுக்கு மாத்திட்டாங்க போல இருக்கு. அந்த சின்ன பொண்ணு சோகத்துல இருக்க நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்க எனக்கு இந்த ரூம்ல கெட்ட கெட்ட கனவுலாம் வருது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி ஓகே என்ன கனவு ஞாபகம் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்க அந்த சின்ன பொண்ணு நான் ஒரு ரூம்ல இருக்கேன்,
ரூமுக்கு வெளில நிறைய மக்கள் இருக்காங்க, எல்லாரும் கத்துறாங்க. எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் யாரை பார்த்து தாமா கத்துறாங்க, உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சின்ன பொண்ணும் அவங்க என்ன பார்த்து கத்துல அவங்க கத்துறது ஒரு குரல் கிட்ட. அந்த குரல் என்கிட்டயும் அப்பப்போ பேசும், அது என்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லும், அதுதான் என்னையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு சொல்ல, இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னதாம்மா அந்த விஷயத்த, அந்த குரல் யாரோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, அந்த பொண்ணு நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்க, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல கத்துல அப்படின்னு சொல்லுவா பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதோட சீனை கட் பண்ணிட்டு அந்த ஃபாதர் கிட்ட வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த ஃபாதர் ஒரு விஷயத்த சொல்கிறான், இது ஒரு பேய் இந்த பொண்ணு உடம்புக்குள்ள தற்காலிகமாக தஞ்சம் பொடிஞ்சிருக்கு போல இருக்கு, இந்த பொண்ணை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி ஓகே இது அந்த ஃபர்ஸ்ட் நடந்த பொண்ணு மாதிரியே டெர்மினல் கேஸ் வழக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதே வழக்கு தான் இது, இந்த பேய் ரொம்ப ஆபத்தானது, அது மட்டும் இல்லாமல் நீ கவனமாக இருக்கணும், எல்லா பேயும் ஒன்றை தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை வேற ஒரு இடத்துக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற பேயை நம்ம ஓட்டலாமே அப்படின்னு சொல்ல அந்த ஃபாதரும் இல்லை இது ரொம்ப பாசிபிளே கிடையாது, எப்பேற்பட்ட ஃபாதர் வந்தாலும் இந்த பேயை ஓட்டுறது அவ்வளோ சுலபம் கிடையாது, அப்படியும் ஓட்டினாலும் அந்த பொண்ணுக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னா தன்னோட ரூமில் போயிட்டு அந்த டெர்மினல் கேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. டைரெக்டாக லைப்ரரிக்குள்ளே போக அந்த இடத்துல மெயின் சர்வர் பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்களே. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணானா அந்த இடத்துல ஒரு புக்கு தேடுற மாதிரி தேடிட்டு இருக்க, பின்னாடிலேருந்து நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணடிக்க தலைவனுக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கு. டேரெக்டாக இந்த லைப்ரரிங்கிட்ட போயிட்டு சரி ஓகே எனக்கு இந்த புக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கு இந்த புக்கு எடுத்து கொடுங்க சொல்ல அந்த லைப்ரரியன் லேடிங்க பார்த்தீங்கன்னா சரி ஓகே வரேன் சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வருவா பாருங்க. பட் ஆனால் அந்த சிட்ட சமயத்தில் நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு அந்த சிஸ்டத்தில் போயிட்டு உட்காந்துட்டு இந்த டெர்மினல் கேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் நோட் பண்ணுறா நிறைய பேருக்கு இந்த கேஸ் வந்திருக்கு போல இருக்கு, எல்லாருமே இறந்துருக்காங்க, பட் ஏன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த கேஸை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெண் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க ஒரு ஆள்கிட்ட. அப்போ அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, இதாட்ட என் உடம்புக்குள்ள அந்த பேய் வந்த உடனே எல்லாருமே என்னை காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க, பட் ஏன்னா என்னை காப்பாற்றிட்டாங்க, பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிச்சு, அது என்னன்னா நானே என்னை சூசைட் பண்ணிக்க ஆரம்பித்தேன், பட் ஏன்னா என்னோட தங்கச்சி வந்து என்னை காப்பாற்றிட்டா, அந்த நேரத்தில் தான் என் மூஞ்சி இப்படி ஆயிடுன்னு சொல்லிட்டு இவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பா போல இருக்கு, தன்னோட மூக்குலேருந்து வாய் வரைக்கும் கிழிஞ்சிருக்கு பாருங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அப்போதான் ஒரு யோசனை வருது, என்னன்னா சின்ன வயசில் நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோயினை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்களே. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு சுயநினைவு வந்து இதாட்ட நம்ம தன்னோட பொண்ணை இப்படி காயப்படுத்தலாம் நினச்சிக்கிட்டு தெரிஞ்ச உடனே அவங்க தன்னைத்தானே தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் லேடி கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஸ்டார்டிங் சீன்லாம். இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டிட்டு அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் எங்கே போகிறான்னா டேரெக்டாக அந்த நாடலி பொண்ணை பார்க்கலான்னு போகிறா. பட் ஏன்னா அந்த இடத்துக்கு ஆக்சஸ் கூட கிடைக்கல. பக்கத்தில் லேடி கிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுமா மெயினில் ஃபாதர் கிட்ட கேட்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தன்னோட டீச்சிங் பண்ணுற அந்த ஃபாதர் கிட்ட போய் கேட்க போனா, ஆமாம் நீ அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ அங்கே போகிறது ரொம்ப ஆபத்து, எல்லா பேய்களும் ஒன்று தான் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஆமாம் பட் ஏன்னா நான் தான் நாடலி பொண்ணை நான் காப்பாற்றி ஆகணும், எனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, என்னால் உடம்புக்குள்ளே இருக்கிற பெய்யை வெளியே கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா அந்த ஃபாதர் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார், அந்த சடங்கு பண்ணுறதுக்கு உனக்கு ரொம்ப ஆபத்துமா, அந்த பெய்யை உனக்குள்ளே நீ விட்டனா நீ அழிஞ்சிருவோ, உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்காம நான் அந்த பொண்ணை காப்பாற்றியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. ஃபாதரும் இல்லை நீ இப்படி பண்ணனா நீ இந்த சர்ச்சிலேருந்து வெளில போவ அப்படின்னு சொல்லி திட்டி விட நம்ம ஹீரோயினு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளில வருவா பாருங்க. வெளில வந்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் நிற்பான். உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சரி ஓகே நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், என் அக்கா தெரியுமா, என் அக்காவுக்கு இதாட்ட தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என் அப்பா உடம்புல ஏதோ ஒரு ஆவி இருக்கு, அது தன்னோட குழந்தை தான் போல இருக்கு, இறந்து போன குழந்தை உடம்புக்குள்ள இருக்கு, எப்படியாச்சும் அந்த ஆவியை நம்ம வெளியே எடுத்து ஆகணும் வேண்டும் அப்படின்னு சொல்ல. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் சரி ஓகே அதை ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்ல. இல்லை இந்த விஷயத்த சர்ச்சில் சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, அது என் அக்காவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க, பட் ஏன்னா நீ எங்கள் அக்காவோட உயிரை காப்பாற்றிட்டேன்னா இதை வச்சு அந்த நாடலி பொண்ணோட உயிரையும் காப்பாற்றிடலாம், நீ பேயை ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே உங்கள் அக்கா இப்போ உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உள்ளே போயிட்டு மெழுகு வத்தையெல்லாம் ஏற்றிக்கிட்டு தலைங்க ரெண்டு பேரும் கையில் பைபிளையும் அந்த ஜபமாலையும் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக அங்கே அக்கா கிட்ட போயிட்டு
ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அக்கா உடம்புக்குள்ள இருந்த அந்த பேய் ஒரு வார்த்தையை சொல்லும் பாருங்க, உனக்குள்ள என்னமோ ஒன்று வளர்கிறது, பட் ஏன்னா அதுக்கு என்னன்னு எனக்கு புரியுது, உனக்குள்ள ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அப்பா யாருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்க்கு சொல்லும் பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆக மேலே சுற்றுற ஃபேன் சுற்றி அங்கே இருக்கிற எல்லா ஜன்னலையும் கண்ணாடியும் ஒட்டைக்க பாருங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக உப்ப ஆரம்பிக்க அந்த வயிற்றுலேருந்து கையோட அச்சு தெரியும் பாருங்க. இதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு சரி ஓகே அந்த பைபிளை படி அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் மாற்றியும் பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணோன்னா அந்த பொண்ணோட தலைக்கு முன்னே போயிட்டு உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேச ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருக்கிற அந்த பேயோட சக்தி குறைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ சொல்லுவான், அந்த பேயை பார்த்தியா அது கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சரி ஓகே பக்கம் 86.5 எடு அதை படி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை படிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அவனோட அக்காக்காரி பார்த்தீங்கன்னா பழைய நினைவுக்கு வந்துடுவா வளர்க்கு. இதை பார்த்தா இவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல நீங்கள் சாந்தமாயிட்டீங்க, உன் கூட உடம்புல இருந்த பேய் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அமைதிப்படுத்திட்டு வெளில வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சரி ஓகே எங்கள் அக்கா ஆவி உடம்புக்குள்ள இருக்கும் போது என்னமோன்னு சொன்னாலும் அது என்ன விஷயம் சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பா. இதை நான் 15 வயசில் இருக்கும்போதே நான் ப்ரெக்னென்ட் ஆனா, பட் ஆனால் அந்த குழந்தைய என்னால் வளர்க்க முடியல. அதுக்கு காரணம் என்னால் பயமாக இருக்குது. எனக்கு குழந்தைய பார்த்தாலும் நான் அம்மா வரதை பார்த்தாலும் எனக்கு பயம். ஏன்னா எனக்கு அம்மா எனக்கு பண்ண கொடுமை மாதிரியே என் பொண்ணுக்கும் நான் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு பயத்தில் வேற ஒருத்தவங்கள்ட்ட தத்து கொடுத்துட்டேன். அதனால தான் என்னமோ தெரியல என்னை எல்லா பையன் என்னையே கரங்கட்டிக்கிட்டு இருக்குங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு, நான் நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பட் ஏன்னா பக்கத்தில் இருந்த ஹீரோவும் நீ நல்லவ தாண்டி, நீ மனசு தூயவளா உள்ளவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கானா வீட்டில் சோகத்தோட அந்த சீப்பை வச்சு தலை சீவிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் கண்ணில் இருந்து என்னமோ ஒரு முடி மாதிரி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் கொஞ்சமாக அந்த முடியை எடுக்க ஆரம்பிக்க அது வரும் பாருங்க மீட்டர் கணக்கில் முடி. ஒரு கட்டத்தில் சம வலியை உண்டாக்கும். பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த முடி எடுத்துட்டா. பின்னிலேருந்து பார்த்தா ஒரு நன் வந்து சரி ஓகே உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஃபாதர் இருப்பார்ல அவருக்கு முன்னாடி போயிட்டு நிற்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்துருப்பான் சோகத்தோட. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்க ஃபாதர் சொல்லுவார் இது அட்டானிக்கு அந்த அக்காக்காரிக்கு என்னமோ ஒன்று பண்ண போக அந்த அக்காக்காரி இன்னைக்கு இறந்துட்டா. நீங்கள் சொல்கிறீங்களே அந்த பேய்க்கெல்லாம் போகிற மாதிரி தான் ஆக்டிங் கொடுக்கும். பட் ஏன்னா அது நிரந்தரமாக பேருக்காது. மறுபடியும் அந்த பேய் அந்த உடம்புல போயிருந்து அவங்கள கொன்னுடும். இதுக்கு தான் நான் அப்பயவே சொன்னேன் இந்த சடங்கெல்லாம் பண்ணாதீங்க, இது ஒரு ஆள் 2 ஆள் பண்ணுறது போல இல்லை, இதுக்கு எக்கச்சக்கமான ஃபாதர் தேவை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினை அந்த பேயோட வேலையிலேருந்து நிராகரிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த லேடி வரா. அந்த நர்ஸ் லேடி ஸ்டார்டிங் சீனில் வந்த லேடி தான் போல இருக்கு. இதாட்டம் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்க, பட் ஆனால் நீ பண்ணுற வேலை தூய்மையான வேலை, பட் ஏன்னா நீ இப்போ தேர்ந்தெடுக்கிற பாதை வேற, அந்த பாதையை விட்டுட்டு வேற பாதைக்கு போ. உனக்குள்ள ஏதோ ஒரு அரிய சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். அந்த நாடலி பண்ணிருக்கால அவளுக்கு உடம்பு குணமாயிடுச்சு, அதனால அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷம். அந்த சந்தோஷோட கார்டனில் வந்து பூவெல்லாம் நட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நிற்பான் பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ல இதாட்டம் அந்த நாடலி பண்ணிருக்கால அவளுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு 4-5 ஃபாதரை வச்சு தான் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. பட் ஏன்னா போகிற வழியில் அந்த பொண்ணுக்குள்ள இருந்த அந்த பேய் பார்த்தீங்கன்னா பூத மாதிரி கிளம்பி அந்த இடத்துல இருந்த எல்லா ஃபாதரையும் சாவடிச்சிடுச்சு. பட் ஏன்னா அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள வந்தா. அந்த பொண்ணை இப்போ வேற இடத்துக்கு இடம் மாற்றிருக்காங்க. அது நம்ம புனித நீர் இருக்கும்ல அண்டர் கிரவுண்டில் அந்த இடத்துல தான் வச்சு அடைச்சி 24 ஹவர்ஸும் அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீண்டா இதெல்லாம் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்கிட்ட வந்து ஏன் சொல்கிற, யாராச்சும் என்னை கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் யாரும் கூப்பிடல, அந்த பொண்ணு தான் என்னை கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீச்சைனை அந்த பொண்ணு தான் கொடுத்ததுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த ஜெபமாலையை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் நம்ம குழந்தைக்கு இந்த ஜெபமாலையை போட்டு விட்டுருவா போல இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இந்த நாடோலி பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட உண்மையான குழந்தை தான் போல இருக்கு. இதை நினச்சி பார்த்தா நம்ம ஹீரோயினும் இவ வேற யாரும் இல்லைடா என்னோட உண்மையான குழந்தை
10 வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டுட்டு போன அதே குழந்தை, இவளை நான் எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும் வாடான்னு சொல்லிட்டு டைரெக்டாக திருப்பிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு அந்த லேடியோட ஆக்சஸ் கார்டை வச்சுட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே போனால் அந்த இடத்துல அந்த ஞானஸ்தானம் பண்ணுற அந்த புனித நீர் இருக்கும் மாதிரி இதை பார்த்த நம்ம ஹீரோயின், இதுதான் அந்த நீரா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதுதான் அந்த நீர் விட்டுருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்குள்ளே போகல. அந்த இடத்துல ஏற்கனவே 3 பாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கு போதனையை பண்ணிகிட்டு இருக்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்த பார்த்து அவங்களும், ஏன்டா இவளை இங்கே கூட்டு வந்த, இவ்வளோ தாண்டா எல்லா பேயும் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா நம்ம ஹீரோயினும் நாடலி அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல எல்லா கிரண்டும் கட் ஆக ஆரம்பிக்குது. பட் ஆனால் அதே இடத்துல அந்த இருந்த அந்த 3 ஃபாதரையும் நம்ம நாடலி பொண்ணு உடம்புக்குள்ள அந்த பேய் தூக்கி எறியும் பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் நாடலி இதை விட்டுடு அப்படின்னு சொல்ல. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த ரேமன்கிறவனையும் தூக்கி விட்டறிய. பட் ஏன்னா நம்ம ஹீரோ போயிட்டு அவனை போயிட்டு பார்க்க பின்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து அவன் கழுத்தில் கையை வச்சு பார்த்தா தான் தெரியும் அவன் பாறையில் அடிபட்டு அவன் அந்த ஸ்பெல்ல இறந்துருப்பான் போல இருக்கு. டைரெக்டாக நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து, நாடலி நான் பேசுறது உனக்கு கேட்குதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய் சொல்லும் பாருங்க தக்காளி, ஏய் நீ ஏண்டி என்னோட அம்மா தானே, நீ எதுக்கு என்னை விட்டுட்டு போன, நான் என்ன உனக்கு அவ்வளோ தொந்தரவாக இருந்தேனா, சரி ஓகே நீ உன்னோட அம்மாவை நீ எப்படி கவனிச்சுக்கிட்ட, உன்னோட அம்மா எப்படி இறந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா, நீ ஒரு தாயாக இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது, நீ செத்துடுடி, உன்னோட உடம்பை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லும் பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு மனசு கலங்கிடு, ஆமாம் நான் தோத்துட்டேன் என் உடம்புக்கு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி போவா பாருங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ தடுப்பா. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த நாடலி பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிப்பா பாருங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு கட்டத்தில் அந்த நாடலி பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணோட தலையில் கையை வைப்பா பாருங்க. வச்ச உடனே அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே போயிடும் போல இருக்கு. உடனே இந்த நாடலி பொண்ணு கீழே மயக்க அடிச்சு விட நம்ம ஹீரோ வந்து நாடலி பொண்ணை தூக்கிட்டு நிற்கும் போது பக்கத்தில் காட்டுறான். நம்ம ஹீரோயின் உடம்ப அந்த பேய் முழுசா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் இங்கே எடுத்து ஓடுன்னு சொல்லுவா பாருங்க. அடுத்த சின்ன கட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட கண்ணு எல்லாமே கருப்பாக ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா தலைவட்டம் மேலே பறப்பா பாருங்க 2ஆ முடிச்சுக்கிட்டு. பட் ஏன்னா நம்ம ஹீரோவோ வெளில தெரிச்சு ஓடுவான். பட் ஆனால் எந்த வழி போனாலும் எல்லாருமோ மொட்டா திட்டின்னு சாத்த ஆரம்பிக்கும். அந்த சாத்தான் முடிச்சுக்கிடுச்சு போல இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ ஒரு பாறைக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த பொண்ணை உட்கார வச்ச உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும், நாம இப்போ கண்ணாமூச்சி விளையாட போகிறோம், அதில் கண்டுபிடிக்கிறது யார் தெரியுமா, ஆனிதான், அவளுக்கு தெரியாத மாதிரி இந்த இடத்துல ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சைடு போயிட்டு ரெடியாக அந்த இயேசு சிலுவை எடுத்துக்கிட்டு நெத்தில வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும் போது பட் ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர மாட்டா. திரும்பி பார்த்தா தெரியும் தலைவி கிவுண்டுக்கு அந்தாண்ட நிப்பா போல இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவளை விட்டுடு, அவளை போக விடு அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் இந்த சைடு நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிற பேயோ விட்ட மாட்டேன்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி அடிச்சு விட்டு இந்த சைடு நம்ம நாடலி பொண்ணை தான் வந்து பிடிச்சிரும் பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த போட்டு ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். பட் ஏன்னா அந்த போட்டை ஓப்பன் பண்ணவே முடியாது. ஒரு கட்டத்தில் அந்த ஏசு சிலிவை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சைடு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா அந்த நாடலி பொண்ணு தூக்கி வச்சுக்கிட்டு அந்த ஜவ்வ தண்ணியில் தூக்கி முக்கில் சாவடிக்கலான்னு போவா பாருங்க. பட் ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவான், ஏய் நாடலி உன்னோட பொண்ணுடி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம நாடலி பொண்ணு இவளோட பொண்ணுன்னு நினைக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பேயோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு வந்து அந்த கையில் இருக்கிற அந்த சிலுவையை எடுத்துட்டு தன்னோட நெத்தியிலே வச்சுக்கிட்டு தலைவன் அந்த புனித நீரில் தன்னோட தலையை சாப்பா பாருங்க. ஒரு கட்டத்தில் அந்த பேயோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல தண்ணிக்குள்ளே விழ அந்த பேய் அந்த இடத்துல பொசுங்கி பஸ்மம் ஆகிடும். அதோட நம்ம ஹீரோ அந்த பூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினை அந்த ஜவ நீர்லேருந்து மேலே தூக்கிட்டு வந்து வச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினை உயிரோடு தான் இருப்பா போல இருக்குது. தலைவி தப்பிச்சுக்கிட்டா போல இருக்குது. அடுத்த சிந்தா காட்டுறாங்க. தலைவி திருப்பிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா உள்ள. அங்கே வந்து பார்த்தா அந்த நாடலி பொண்ணு, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இந்தாங்க என்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ட்ரெயின் மாதிரி ஒன்று நாய் பொம்மை மாதிரி ட்ரெயினாக வரைஞ்சிருக்கலாம் அதை கொடுத்துட்டு சரி ஓகே நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முத்தத்தை போட்டுட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட அதோட ஸ்டெப் டம்மி சொல்லாங்கல்ல இப்போ இருக்கிற அம்மா கூட ஜாலியாக கிளம்பிடுது. அடுத்த சீன் நம்ம ஹீரோயினுக்கு உடம்புலாம் சரியாயிடுது. சர்ச்சில் தான் இருக்கா தலைவி. அங்கே உள்ள எல்லா ஃபாதரும் நம்ம ஹீரோயின் செஞ்ச காரியத்தை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பெரிய அவார்டெலாம் கொடுத்து நம்ம ஹீரோயினை பெரிய ப்ரொமோஷன்லாம் பண்ணி விட்டு டேரெக்டாக வீட்டுக்கு லீவுக்கு அனுப்பி விடுறாங்க. போகும்போது டெம்போவில் தான் காட்டுறாங்க. தலைவி காரில் போயிட்டு நிற்கும் போது ஒரு லேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை குறுன்னு பார்த்துட்டே இருப்பா பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் முன்னெடுவில் டிரைவரும் நான்
உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு திரும்பவும் பாருங்க இந்த டிரைவரும் பேய் தான் போல இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் போகிற எல்லா இடத்துக்குமே இந்த பேய்களும் வந்துகிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரன். அதனால தான் நம்ம ஹீரோனை எப்போ பார்த்தாலும் எல்லா பேயும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு. அதோட அந்த பேய் நம்ம ஹீரோனை கடிக்க வர நம்ம ஹீரோயின் கையில் இருந்த அந்த சிலுவை எடுத்து நீட்ட அதோட இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருங்க, மற்றவங்களே பார்த்துவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா பார்த்துவாங்க. ஐ லவ் இட் யூ ஆல்.